எம்சியூ மூவிஸில் இதுவரைக்கும் மியால்னியரை தூக்குன கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எம்சியில் 7 கேரக்டர்ஸ் மியால்னியரை தூக்கியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஓடின். இவர் ஃபர்ஸ்ட் தோர் மூவியில் தூக்கியிருப்பாரு. அதோட மியால்னியருக்கு வேர்த்தி என்சேன்மெண்ட்டை போட்டதும் இவர் தான். என்சேன்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் எந்த மூவிலையும் இவர் மியால்னியரை தூக்குனதா காமிக்கல. அப்போ ஓடின் வேர்த்தி கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. தோர் ரெக்னரோக் மூவியில் லோக்கி ஓடின் மாதிரி வேஷம் போட்டிருந்த டைம் தோர் உண்மையிலேயே அங்கே இருக்கிறது ஓடினான்னு செக் பண்ணுறதுக்கு மியால்னியரை தூக்கி போட்டு லோக்கியை தடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓடின் வேத்தியானவர் தான். ரெண்டாவது கேரக்டர் ஹெலா. உண்மையிலேயே மியால்னியர் உருவாக்கப்பட்டது ஹெலாக்காக தான். அண்ட் அதோட மியால்னியரோட பெஸ்ட் ஓனரும் ஹெலா தான். ஹெலாவை ஜெயிலில் அடைச்சதுக்கு அப்புறம் தான் மியால்னியர் தோர் கைக்கு வந்திருக்கும். ரெக்னரோக் மூவியில் ஹெலா மியால்னியரை தூக்குனது மட்டும் இல்லாமல் அதை உடைச்சும் இருப்பாங்க. அப்போ ஹெலா வேத்தியானவங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெலா வேத்தி கிடையாது. அப்போ எப்படி அதை அவங்க தூக்குனாங்கன்னா அந்த டைமில் தான் ஓடின் சேர்த்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் அவர் போட்ட வேத்தி என்சேன்மெண்ட் டெம்பரரியாக நலிவையாக இருக்கும். அதனால தான் ஹெலாவால் அதை தூக்க முடிஞ்சது. மூணாவது கேரக்டர் விசன். அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் அவர் ரொம்ப ஈஸியாக அதை தூக்கியிருப்பாரு. விசன் வேத்தியா இல்லையான்னு ஷுவராக தெரியல. இது ரிலேட்டடாக 2 தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அவர் அப்போ தான் பிறந்திருப்பாரு. அவர் மெச்சூராகவும் இருப்பார். அதனால அவர் வேர்த்தின்னு ஒரு தியரியும், அவர் ஒரு மெஷின், அவருக்கு சோலே கிடையாது, அதனால அவரால் ஜஸ்ட் அதை தூக்க முடியும், பட் அவர் வேர்த்தியெல்லாம் கிடையாதுன்னு இன்னொரு தியரியும் இருக்கு. பட் ரெண்டாவது தியரி உண்மையாக இருந்தால் அல்ட்ரானாலையும் மியால்னியரை தூக்க முடியும். நாலாவது கேரக்டர் ஜேன் ஃபோஸ்டர். தோர் லவ் அண்ட் தண்டரில் இவங்க மியால்னியரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேத்தியாகவும் இருப்பாங்க. இவங்க ஓடின் போட்ட என்சான்மெண்ட்டுக்கு வேத்தி கிடையாது. அந்த என்சான்மெண்ட்டை தோர் ஓவர் ரைட் பண்ணியிருப்பாரு. எப்போவெல்லாம் ஜேன் ஆபத்தில் இருந்தாலும் அவங்கள மியால்னியர் காப்பாற்றும். லவ் அண்ட் தண்டர் மூவியில் ஜேன் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்கள வேத்தியாக மாற்றிருக்கும். அஞ்சாவது கேரக்டர் கேப்டன் அமெரிக்கா. என் கேமில் இவர் தூக்கியிருப்பாரு. ஓடின் போட்ட என்சான்மெண்ட்டுக்கு ஏற்ற மொத்த குவாலிஃபிகேஷனும் நம்ம கேப்டன் இருந்திருக்கும். ஸோ அதனால அவர் வேர்த்தியாக இருப்பார். ஆறாவது கேரக்டர் தோர். இதுவரைக்கும் அதிகமாக மியால்னியரை யூஸ் பண்ணது தோர் தான். ஸோ இவர் ஆரம்பத்தில் இருந்தே வேர்த்தியான கேரக்டர் தான். ஏழாவது கேரக்டர் கர்ஸ். தோர் த டார்க் வேர்ல்ட் மூவியில் இவர் மியால்னியரை தூக்கி இருக்க மாட்டார். அவர் நோக்கி வந்த மியால்னியரை வேற பக்கம் அடித்து நகர்த்தியிருப்பார். இது உண்மையிலேயே ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் தான். பட் அந்த டைம் ஈத்தரோட எக்ஸ்ட்ரீம் பவர்னால அதை அவர் தூக்குனதா கிரியேட்டர் சொல்கிறாங்க.